தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரக்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் உயர்த்தப்பட்ட இயேசு, த எக்ஸால்டட் ஜீசஸ் என்ற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை, அதாவது அவரது சிலுவை காட்சியை நோக்கி பார்க்கும்போது நம்மை புறம்பே தள்ளாது ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி யோவான் 6:37 உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை விசுவாச கண்களால் நோக்கி பார்க்கும்போது நமக்கு அருளப்படும் கிருபைகளை அருளாளர் இயேசு நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும். கர்த்தர் உயர்த்தப்படும் போது முதலாவது பார்க்கும்போது நமக்கு என்ன நன்மைகள்? கர்த்தர் உயர்த்தப்படும் போது நாம் வெட்கப்படுவதில்லை. we will not perish. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் அவன் கெட்டு போகாமல், நாம் கெட்டு போவதில்லை, நாம் கெட்டு போவதில்லை. சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் கெட்டு போவதில்லை, நாம் பிழைத்திருப்போம் அல்லது வாழ்ந்திருப்போம். இயேசு சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தால் உண்டான மரணம், அதாவது ஏதெனில் பிசாசின் சாயல் சர்ப்பத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. பாவத்தால் உண்டான மரணம் சர்ப்பத்தின் கடிவிசத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. சர்ப்பத்தின் கடிவிசம் நீங்க இயேசுவை சாபத்தின் சின்னமாக சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தீண்டியதால் அநேகர் மடிந்தனர். அப்பொழுது மோசேயால் மரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க கட்டளை பெற்றனர். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தனர். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இயேசு பாவ மாம்சத்தின் சாயலாக மாறியதின் முன் அடையாளமாகும். நமக்காக பாவமான அவரை விசுவாச கண்களால் நோக்கி பார்க்கும்போது பாவதோஷம் நீங்கி நாம் பிழைப்போம். நாம் உயர்த்தப்பட வேண்டிய இடத்தில் சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார் என்று விசுவாசிக்கும் போது நாம் கெட்டு போவதில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் உயர்த்தப்பட்டதின் விளைவாக முதலாவது பார்த்து நம்ம கெட்டு போவது. இரண்டாவதாக, நித்திய ஜீவனை பெறுகிறோம். we will receive eternal life. யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்த என்று சொல்லி பார்க்கிறோம். உயர்த்தப்பட்ட இயேசுவை சிலுவையில் காணும்போது நமக்கு கிடைக்கும் இரண்டாவது கிருபை நித்திய ஜீவன் ஆகும். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25 பார்க்கிறோம். நித்திய ஜீவன் என்பது எட்டர்னல் லைஃப், எட்டர்னல், அவரோட கூட என்னென்றைக்கும் வாழும் பாக்கியம் என்பதுதான் நித்திய ஜீவன். இது உலக வாழ்வையும் கடந்து அவரோடு கூட நாம் அனுபவிக்க போகும் நித்திய மகிழ்ச்சியை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, சங்கீதம் 23:6 நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கூறுவதை பார்க்கின்றோம். எட்டர்னல் லைஃப் மறுமைக்குரியது மட்டுமல்ல, இம்மைக்கும் அற்பப்பாற்பட்டதல்ல. அது இந்த உலக வாழ்விலே நமக்கு கிடைக்கும் மெய் வாழ்வு. இது கடவுளுடன் நாம் பெற்றுக்கொள்ளும் சரியான உறவு நிலையும் குறிப்பதாகும். Eternal life is coming into a new relationship with God. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் சொல்லி யோவான் 3:36 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக ஆண்டவர் உயர்த்தப்பட்டதின் விளைவாக நமக்கு கிடைக்கிற ஆசை, நாம் ஆக்கினைக்கு தப்புகிறோம். we will escape from punishment அல்லது curse. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆக்கினை என்னும் வார்த்தை பயங்கரமான அல்லது கொடூரமான தண்டனையை குறிக்கும். பாவம் செய்த எந்த மனிதனும் அதனுடைய தண்டனை அல்லது விளைவை சரீரத்திலும் ஆத்மத்திலும் அனுபவிப்பதாக வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஆக்கினைக்குரியவர்கள். ஆனால் உலகத்தை அனைத்து மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக அவரை அனுப்பினார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு 53:5 பார்க்கிறோம். சிலுவையில் நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டார். இதை விசுவாசித்து சிலுவை என்ற ஒரு ஆக்கினைக்கு தப்புவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே,
வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, friend. God bless you.